அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இணையதளம் வழியாக பரிசுத்த ஆராதனையின் நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் தக்கலை டிவிஷன் வெள்ளச்சி விளை சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது ஜெபிப்போமாக. எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உலகமெங்கிலும் இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு பிரத்யேகமாய் குருத்தோலை பண்டிகை அனுசரித்து கொண்டிருக்கிற இந்நன்னாளில் தகப்பனே, எல்லா ஜனங்களையும் நீர் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் வேண்டிய சமாதானம், சரீர சுகமலம் எல்லாம் கொடுத்து ஆமாண்டவரே, வானத்துக்குரிய பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க உதவி செய்வீராக. இந்த இணையதளம் வாயிலாக நடத்தப்படுகிற இந்த ஆராதனையை கண்டு ஆண்டவரே அவிதமாக தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நடக்கிற இந்த பரிசுத்த ஆராதனையின் நிகழ்வுகளிலே பாகம் எடுக்கிற அனைத்து தெய்வ மக்களையும் பயன்படுத்தும். எல்லா விதத்திலும் உம்முடைய நாமமே மகிமைப்பட உதவி செய்ய வேண்டுமாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நல் மீட்பரேசு நாமமே என் காது கின்பமா, புண்பட்ட நெஞ்சையாற்றவே ஊற்றுண்ட தைலமா. இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன். இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன். இயேசுவின் நாமமே அந்நாமம் தைந்த ஆவியை நன்றாக தேற்றுமே, துக்கத்தால் தோய்ந்த உள்ளத்தை திடப்படுத்துமே. இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன். இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன், இயேசுவின் நாமம் நேசிக்கிறேன். இயேசுவின் நாமமே. யாவரும் ஜெபிப்போமாக. தேசத்திற்காகவும் மக்களுக்காகவும் வியாதிஸ்தர்களுக்காகவும் 10th 12th எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ரட்சணி சேனை தலைவர்களுக்காகவும் ஆன்லைன் மூலம் இந்த பிரேயரை நடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். இதற்கு உறுதுணையாக ஒரு பல்லவியை பாடின பிற்பாடு சகோதரி சீபா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஓ கலிலேயனே தாரும் தங்கி பலன் ஆயுள் காலமெல்லாம் வாரும் எனூடனே. எங்களை நேசித்து வழி நடத்துகிறதான பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த இணையதளம் வாயிலாக உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாய் நீர் கொடுத்த மேலான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நேரத்திலும் கூட அப்பா ஆண்டவரே, இந்த மாகாணத்தை உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. மாகாணத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அகில உலகம் முழுவதும் நடக்கிறதான ஆண்டவரே ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ஆராதனையிலே
பெறுகிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இணையதளம் வாயிலாக நடைபெறுகிற எல்லா ஆராதனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. விசேஷமாக எங்களுடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறேன் எஸ்ஸப்பா. எங்களுடைய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ஆளுகை செய்வீராக. பாவத்திலே அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே மீட்படைய கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா எஸ்ஸப்பா. எங்கள் தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் தேச தலைவர்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு மாநிலத்திற்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு கிராமங்களுக்காக ஜெபிக்கிறேன் எஸ்ஸப்பா. எல்லா மாவட்டத்திலும் கர்த்தருடைய கரம் ஆண்டவரை இருக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எஸ்ஸப்பா, எங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. மதுபானத்திற்கும் போதைக்கும் அடிமையா இருக்கிற எங்கள் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநாதை பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. விதவைகளை ஆசீர்வதிங்கப்பா. ரோடுகளிலே தெருக்களிலே காணப்படுகிறதான ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் போஷித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கண்ணீரோடு பாரத்தோடு துக்கத்தோடு இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆற்றி தேற்றி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எஸ்ஸப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமாக தகப்பனே, 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எக்ஸாம் எழுதியிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் எஸ்ஸப்பா. நீர் அவர்களுக்கு நல்ல வெற்றியை காணும்படி கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கர்ப்பஸ்ரீகளுக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற காலத்திலே கர்த்தர் நல்ல விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். குழந்தை செல்வத்திற்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. மிஷினரி ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. மலை பிரதேச ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. தொலைக்காட்சி வாயில நடைபெறுகிற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரை. பத்திரிகை ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் அப்பா பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் இசப்பா. நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுகபலத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. கேன்சர் வியாதினால, சுகர் வியாதினால ஆண்டவரே, இன்னும் பிரஷர் வியாதினால, பற்பல வியாதிகளோடு காணப்படுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பரிபூரணமான சுகத்தை கொடுத்து ஏசப்பா நீர் அவர்களை விடுதலை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக எங்களுடைய வெள்ளச்சிவளை திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. நாங்கள் ஒன்று கூடி இந்த இடத்துல இணையதளம் வாயிலாக உம்மை துதிக்கும்படியாய் நீர் எங்களை அழைத்து வந்த மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா எங்களை நடத்தி நீர் பயன்படுத்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. இந்த இணையதளம் வாயிலாக ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே பார்க்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஐயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை எல்லாம் என் அப்பாவுக்கே செலுத்துகிறேன். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறேன் நீங்கள் இரக்க நிறைந்த நல்ல தகப்பனே. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களுக்கு சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றே உம்முடையவைகளே. ஆமேன். வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேதபாகம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலை அருகான பெத்தேகா பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிராயிருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசித்தவுடன் மனுஷன் ஒருவனும் ஒரு காலும் ஏறாத ஒரு கழுதைக்குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள்.
அதையே அவிழ்த்து கொண்டு வாருங்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அந்த இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசலருகே கட்டியிருந்த அந்த குட்டியைக் கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார். அப்பொழுது அவர்கள் போகவிட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேலே தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேலே ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர்கள் மரக்கிளையை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும், ஓசனா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவன் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவன் நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யமும் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். வாசித்த வசனம் வழியாக கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்ந்து வந்தேன். என் பெற்றோர்களும் இந்து குடும்பம்தான். ஆனால் எங்கள் அம்மா சாமி ஆடுவாங்க. என்னாலும் ஏசப்பா இந்துல இருந்து உலக பிரகாரமாக வாழ்ந்து வந்த என்னை ஏசப்பா ஒவ்வொரு அந்த இடத்துலேருந்து என்னை தொட்டாங்க. இந்த இடத்துக்கு என் கணவர் ரச்சனை செய்ன சபையிலே என் கணவரை அழைத்து எனக்கு தந்தாங்க. அந்த சபையிலே போய் பாட்டு பாடுவதற்கும் ஜெபம் பண்ணுவதற்கும் பைபிள் வாசிப்பதற்கும் ஞானத்தை தந்திருக்கிறார். நான் படிக்கலை, 4ஆம் கிளாஸ் வரை தான் படித்தேன். என்னாலும் ஏசப்பா ஒவ்வொரு நாளும் படிப்பதற்குள்ள கிருபை இந்த நாளில் எனக்கு தந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். என் தேவாதி தேவன் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல ஆலயத்திற்கு போகவும் ஜெபம் பண்ணுவதற்குள்ள கிருபையை தந்து ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கடந்த வருடத்தில் ஒரு பலவீனங்கள் வந்தது. அந்த பலவீனத்திலும் ஏசப்பா பரிபூரண விடுதலை தந்து இந்த நாளில் சாட்சியாக நிறுத்திருக்கீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இதே போல் எனக்கு விடுதலை தந்த என் தேவாதி தேவன் உங்களுக்கும் விடுதலை தருவார். அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதற்காக என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த சிறு சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த குருத்தோலை பண்டிகை விசேஷித்த ஆராதனையில் தேவ செய்தியை கொடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அருமையான ஒரு வார்த்தை.
இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்பதே. அப்படியாக இயேசுவும் அவருடைய சீடர்களும் திரளான ஜனங்களும் எருசலேமுக்கு போக பிரயாணப்பட்டு வரும்போது ஒலிவமலையின் அருகாமையில் இருந்த பெத்தானியா என்ற ஊரின் அருகாமையில் வந்து தன்னுடைய 2 சீடர்களை பார்த்து, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அங்கே ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். ஒருவன் ஏன் இந்த குட்டி அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அப்பொழுது இதை இங்கே அனுப்பி விடுவார் என்று சொல்லி அனுப்பினார். அதன்படி சீடர்கள் அந்த எதிரே இருந்த கிராமத்திற்கு போனபோது குட்டியை கண்டு அவிழ்த்தார்கள். அங்கு நிற்கிற சிலர் ஏன் குட்டி அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டபோது இயேசு சொன்னபடி இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே அதை அவ்விடத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அப்படியாய் அந்த கழுதையை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து வஸ்திரங்களை போட்டு இயேசு அதன் மேல் ஏறி இருக்கும்படியாக செய்து ஏறினார். அவர் அந்த கழுதையின் மேல் பிரயாணப்பட்டு நேராக எருசலேமுக்கு நேராக பிரயாணமாக வந்து கொண்டிருக்கும்போது பவனியை கண்டபோது அநேகர் தம்முடைய வஸ்திரங்களை தரையிலே விரித்தார்கள். சிலர் மரக்கிளைகளை வெட்டி தரையிலே பரப்பினார்கள். சிலர் அவருக்கு எதிராக பண்டிகைக்கு வந்ததான அநேகர் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு உன்னதத்தில் ஓசனா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இப்படியாய் காணப்பட்ட அல்லது இயேசு பயன்படுத்தின வாகனமாகிய கழுதையிலிருந்து அநேக ஆவிக்குரிய காரியங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். முதலாவது, இந்த கழுதை கட்டப்பட்ட கழுதை. கட்டுகள் என்று சொல்லும்போது இன்றைக்கு மனிதனும் பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கிறான், வியாதியினால் கட்டப்பட்டிருக்கிறான், பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறான். இந்த கட்டுகளினால் இயேசுதான் ஆண்டவர் என்று அறியாதபடி இந்த உலகத்திலே ஆமென் மனக்கண்கள் குருடாக்கி தேவன் அருளுகிற ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் இழந்து போய் இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறார்கள். ஆக அன்று சீடர்களை பார்த்து சொன்னார், இந்த யாராவது இந்த கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டப்பட்டு இருக்கிற, பாவத்திலே கட்டப்பட்டு இருக்கிற, சாபங்களிலே கட்டப்பட்டு இருக்கிற, வியாதியினால் கட்டப்பட்டு இருக்கிற, இன்னும் பிசாசினால் கட்டப்பட்டு இருக்கிற நீங்கள் இயேசுவுக்கு வேண்டும் என்பதாக சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். எந்த கட்டுகளாக இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி தமக்கு சொந்த ஜனமாக மாற்ற ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். 2வது, இந்த கழுதையை நாம் பார்ப்போமே என்றால் இது இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டப்பட்ட கழுதை என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இருவழி சந்தி என்று சொல்லும்போது 2 வழிகளை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று ஜீவ வழி, இன்னொன்று மரண வழி. ஜீவ வழி என்று சொல்லும்போது அங்கே கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை, அது இடுக்கமான ஒரு வாசல், அங்கே தனக்கு இஷ்டம்படி நடக்க முடியாது. கடவுளுடைய கட்டளையின்படியும் பிரமாணங்களின்படியும் வாழ்வது மாத்திரமல்ல, தேவ சித்தம் செய்கிறவர்கள் மாத்திரம் அங்கே பிரவேசிக்க முடியும். அப்படி பிரவேசிப்பதின் முடிவு பூமியில் உண்டான ஆசீர்வாதங்கள் அந்த மனிதனுக்கு உண்டாகும். வானத்திலிருந்து கொடுக்கப்படுகிற கிருபைகளால் அந்த மனிதன் நிரப்பப்படுவான். அவனுக்கு மாத்திரமல்ல, அவருடைய சந்ததிகள்
3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டிலும் அந்த குடும்பத்திலே ஆண்டவர் விளங்க செய்வதோடு ஒரு நாள் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்த பிற்பாடு இயேசுவின் வலது வாரிசத்தில் இருந்து தேவனோடு ஆளுகை செய்யும்படியான பங்கை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் மரண வழி என்று சொல்லும்போது அந்த வழியாய் பிரவேசிக்கிறவனுக்கு இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை அனுபவிக்கலாம், மனம்போன போக்கிலே போகலாம், இன்னும் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து அவன் இந்த உலகத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவு மிகவும் மோசமான சூழ்நிலை. முடிவு மரணம் என்று சொல்லப்படுகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுகிற ஒரு அனுபவம். சாலமன் ஞானி இதை குறித்து சொல்கிறார். மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி ஒன்று உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்பதாக. இந்த தீய வழியை பின்பற்றுகிறவர்களின் முடிவு அதுதான் என்பதை அவன் அறிந்து கொண்டு சபைக்கு அல்லது தேவ ஜனங்களுக்கு இந்த எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கின்றார். என்னை கேட்கின்ற அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, நீங்களும் நல்ல வழி எது கெட்ட வழி எது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கலாம். அல்லது ஜீவனுக்கு போகலாமா அல்லது மரண வழிக்கு நேராய் போகலாமா என்று குழம்பிக் கொண்டிருக்கலாம். சரியான முடிவெடுக்காமல் இருந்து கொண்டிருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட பேதலித்து கொண்டிருக்கிற அல்லது தீர்மானம் எடுத்து கடவுளுக்கென்று வாழ விரும்பாமல் இருக்கிற நீ அல்லது நீங்கள் இயேசுவுக்கு வேண்டும் என்று இந்த ஆராதனை மூலமாக கேட்டுக்கொள்கிறார். இயேசுவுக்கு வேண்டும். இந்த கழுதையை யாராவது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி இயேசு தம்முடைய சீடர்களிடத்திலே சொல்லி அனுப்பினார். இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆராதனையின் மூலமாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி, கட்டப்பட்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே பெரியவர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவருக்கு வேண்டும் என்று இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அதற்கு அடுத்தபடியாக இந்த கழுதை ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் எருசலேமிலே எத்தனையோ கழுதைகள் பழக்கப்படுத்தப்பட்டிருந்தது. ஆதி காலத்தில் ராஜாக்கள் சமாதானத்திற்கும் வெற்றிக்கும் அடையாளமாய் கழுதையிலே பிரயாணம் பண்ணியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சுமை சுமப்பதற்காக கழுதைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கழுதை அப்படிப்பட்ட பயன்படுத்தப்படுவதற்காக பழக்குவிக்கப்படுகிற கழுதைகள் ஏராளம் எருசலேமிலே காணப்பட்ட போதிலும் பயன்படுத்த முடியாத அல்லது பயன்படாத கட்டப்பட்ட கழுதை எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சீடர்களை பார்த்து சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, கட்டுகள் என்று சொல்லும் போது இன்றைக்கு மனிதன் வேசித்தனத்தினால் கட்டப்பட்டிருக்கிறான், விபச்சார ஆவியினால் கட்டப்பட்டிருக்கிறான், போதை வஸ்துகளுக்கு கட்டப்பட்டிருக்கிறான், குடி வெறிக்கு கட்டப்பட்டிருக்கிறான், பெருமை மற்றும் பொறாமை அல்லது பெருந்தீனி சோம்பேறித்தனமான சூழ்நிலைகள், அளவுக்கடங்காத கோபத்தினால் தான் செய்வது அறியாதபடி இன்றைக்கு தான் உயிரோடு இருந்தும் செத்தவனை போல காணப்படுகின்றார்கள். இந்த நாளிலும் அன்பு சகோதரனே, நீ ஒருவேளை இப்படிப்பட்ட பாவத்திலே கட்டப்பட்டு இருக்கிறேன், என்னால் விடுதலையாக முடியவில்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். அல்லது சகோதரனே, அதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறாய். யார் இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுதலையாக்க கூடும் என்று இரவும் பகலும் அந்த கட்டுகளிலிருந்து வெளியே வர விரும்புகிறாய். ஆனால் உன்னால் முடியாது. ஏனென்றால் ஸ்தோத்திரம், ஆனால் ஆண்டவரால் முடியும், இயேசுவால் முடியும். ஆண்டவரே, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நீ இந்த நாளிலே இந்த ஆராதனை வேளையிலே எந்த இடத்திலே இருந்தாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னித்து அவருக்கு பிள்ளையாக, அவருடைய சொந்த ஜனமாக,
அல்லது பரிசுத்த ஜாதியாக மாற்றுவார் என்று சொல்லி விசுவாசித்தால் அந்த ஆண்டவர் உன்னுடைய கட்டுகளிலிருந்து விலக்கி உன்னை தமக்கு சொந்தமாக்க விரும்பி நிற்கிறார். நானும் ஒரு ஊழியக்காரன். ஆரம்பத்திலே பரிசுத்தமாக நான் வாழ்ந்தது இல்லை. என்னிலே அநேக பாவங்கள் எனக்குள்ளால் இருந்தது. அது எனக்கும் தெரியும், என்னுடைய ஆண்டவருக்கும் தெரியும். பயங்கரமான பாவத்தினால் கடவுளை விட்டு தூரமாக இருந்தேன். உலகம் என்னை வெறுத்தது. என்னுடைய சரீரத்திலே பல வியாதிகள் ஏற்பட்டது. ஒரு நாள் ஒரு தேவ ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்துடைய அன்பை குறித்தும் அவர் இலவசமாய் கொடுக்கிற ரட்சிப்பை குறித்தும் பேசப்பட்ட போது நான் பாவி என்று உணர்ந்து பாவ அறிக்கை பண்ணி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நான் ஆண்டவருக்கென்று வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்த போது என் ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே இருந்த, என் சரீரத்திலே இருந்த, என் மனதிலே சிந்தையிலே இருந்த அனைத்து பாவ கட்டுகளிலிருந்து என்னை விடுதலையாக்கி இன்றைக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் எனக்கு சமாதானம், அதனால் எனக்கு தேவ கிருபையை ஆண்டவர் ஊற்றி இருக்கிறார். அதனால் என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால் நான் ஆண்டவருக்கென்று நான் ஆண்டவருடைய பிள்ளை என்பதான நிச்சயம் மாத்திரமல்ல, ஒரு நாள் இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்த பிற்பாடு தேவனுடைய ராஜ்யத்தில் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிச்சயத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கட்டப்பட்ட எனக்கு இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தவர் உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். கட்டப்பட்ட அந்த கழுதையை கட்டவிழ்த்தார்கள், சீடர்கள் கட்டவிழ்த்தார்கள். இயேசு நம்மை கட்டவிழ்க்கிறார், கட்டவிழ்க்க போகிறார். ஒப்பு கொடுக்கும் போது கட்டவிழ்ப்பார். அவன் கட்டவிழ்க்கப்பட்ட கழுதையை இயேசுவிடத்திலே கொண்டு வந்து அவரது அந்த கழுதையின் மேல் வஸ்திரத்தை போட்டு அதன் மேல் இயேசு ஏறினார். ஆமீன். வஸ்திரம் என்று சொல்லும் போது வேதாகமத்திலே வஸ்திரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அது ரட்சிப்பின் வஸ்திரம் என்று சொல்லப்படுகிறது. சாதாரணமா ஆண்டோடைய ஆவிக்குரிய சத்தியம். ஏசாயா 61வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி அல்லது திருமணம் ஆக போக இருக்கிற மணவாட்டி நகைகளால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு ஒப்பான மகிமை, சந்தோஷம், சமாதானம் ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிற ரட்சிப்பில் உண்டாயிருக்கிறது, அதற்குள்ளால் அடங்கி இருக்கிறது என்பதை இந்த வசனம் சொல்வது மாத்திரமல்ல, இது என்னால் கூட அந்த சாட்சியை இந்த வேளையிலே கொடுக்க முடியும். ஆகவே கட்டப்பட்ட கழுதையை வேண்டுமென்று சொன்னது மாத்திரமல்ல, கட்ட அவிழ்க்கப்பட்ட பிற்பாடு வஸ்திரங்களை போட்டு இயேசு அதில் ஏறி எருசலேமுக்கு போனார். போகிற வழியிலே திரளான ஜனங்கள், பண்டிகைக்காக வந்த ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று திரளான ஜனங்கள் எதிர்கொண்டு வந்தார்கள். அது மாத்திரமல்ல, முன்னடப்பாரும் இயேசுவுக்கு பின்னடப்பாரும் இப்படியாய் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆக அங்கே கூடி வந்த அனைத்து பேர்களும் கட்டப்பட்ட கழுதையின் மேல் இயேசு இருக்கிறதை கண்டார்கள். புரோஜனமற்ற கழுதையின் மேல் இயேசுவை கண்டார்கள். இன்னும் பயன்படாத கழுதையின் மேல் இயேசு இருக்கிறதை கண்டார்கள். சகோதரனே, எனக்கு அன்பு சகோதரியே, அருமை பெற்றோர்களே, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லி சபையிலே அங்க வகித்துக் கொண்டிருக்கிற விசுவாசியே, இன்னும் வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், சாட்சி சொல்லுகிறேன், ஆண்டவரோடு நடக்கிறேன் என்று சொல்லி ஆமென் மற்றவர்களுக்கு நீ சொல்லி கொண்டிருக்கிற உங்களிலே இயேசுவை காண முடியுமா?
இயேசுவை காண முடியுமா? இன்றைக்கு அநேகர் பேர் கிறிஸ்தவர்களாய், திருமணத்திற்கு என்று கிறிஸ்தவர்களாய், அல்லது இந்த உலகத்திலே அவன் ஏதாவது நன்மை கிடைக்குமா என்ற சூழ்நிலையிலே கிறிஸ்தவன் என்று சொல்லி பேர் வைத்துக் கொண்டு நாம் சபையில் அங்கு வகித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசுவை அந்த மனிதத்திலே காணவில்லை. கொலைகாரனாய், ரவுடியாய், அல்லது போலீஸ் ஸ்டேஷனிலே காத்து கிடக்கிறவனாய், கோர்ட்டு வழக்குகளிலே சிக்குண்டு தன்னுடைய பணத்தை செலவழிக்கிறவனாய், லஞ்சம் வாங்குகிறவனாய், ஏமாற்றுகிறவனாய், அல்லது புறங்கூறுகிறவனாய், அல்லது வஞ்சிக்கிறவனாய், மாய்மாலக்காரனாக இன்னைக்கு மனிதன் அல்லது கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற பெயரோடு இருக்கிறவர்கள் நடக்கிறார்கள். ஆண்டோடைய நாமம் இப்படிப்பட்டவர்களின் மூலமாய் தூசிக்கப்படுகிறது. தேவனுடைய நாமம் புறஜாதிகளுடைய மத்தியிலே தூசிக்கப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் இப்படியா இருப்பார்கள்? கிறிஸ்தவர்கள் இப்படியா வாழ வேண்டும்? இயேசு இப்படியா வாழ்ந்தார்? எவ்வளவு தாழ்மையோடு, அன்போடு, இரக்க குணத்தோடு, மன்னிக்கிறவராக, நன்மை செய்கிறவராக, மனதுருக்கம் கொண்டவராக சுற்றி திரிந்த இந்த கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இயேசுவுக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று கடவுளுடைய நாமத்தை தூசிக்கிறார்கள். ஆதி காலத்தில் அப்போஸ்தலர்கள் அந்தியோக்கியா என்று சொல்கிற பட்டணத்தில் 1 வருடம் ஊழியம் செய்தார்கள். 1 வருடம் ஊழியம் செய்யும் போது இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். பிரசங்கித்த போது ஜனங்கள் எல்லாரும் அவருடைய பிரசங்கத்தை கேட்டார்கள். பிரசங்கிக்கப்படுகிற அந்த அப்போஸ்தலர்களை கவனித்தார்கள். அவர்கள் என்ன பிரசங்கித்தார்களோ அது அவர்களிடத்திலே வெளிப்பட்டது. அவருடைய தாழ்மை இருந்தது, அன்பு இருந்தது, மன்னிப்பு குணம் இருந்தது, நன்மை செய்கிற குணம் இருந்தது, இரக்கம் இருந்தது, அவர்களுக்குள்ளால் ஐக்கியம் இருந்தது. அவர்கள் சமாதானமாக இருந்தார்கள். நெருக்கப்பட்டு அவர்கள் ஒடுங்கி போகவில்லை. அதனால் 1 வருடம் கழித்த பிற்பாடு அவர்களை பார்த்து இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைத்தார்கள். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து என்று சொன்னால் கிறிஸ்து அவனிலே இருக்கிற ஒரு அனுபவம். என்னிலே உங்களிலே கிறிஸ்து இருக்கிறாரா என்று உலகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. புறஜாதி மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நடை என்ன, நம்முடைய பார்வை என்ன, நம்முடைய செயல் என்ன, சிந்தனை என்ன என்று சொல்லி நம்மை சுற்றிலும் 1000 கண்கள் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் இயேசு, என்னிலே இயேசு இருக்கிறார் என்று வெளிப்படுத்த வேண்டும். மாய்மாலமாக அல்ல, உண்மையாக இயேசு என்னோடு இருக்கிறார் என்று வாழ்ந்து காட்டுகிறது தான் கிறிஸ்தவம். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமை இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கு. ஆம், நீ ஆண்டவருக்கு வேண்டும், நீ இயேசுவுக்கு வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது இந்த கழுதையின் மேல் இயேசு இருந்து பவனியாக போகும்போது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை அல்லது உன்னதத்தில் ஓசனா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று எல்லாரும் சத்தமாக ஆர்ப்பரித்தார்கள். சாதாரண சத்தம் அல்ல, உரக்க சத்தத்தோடு ஆர்ப்பரித்தார்கள். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், நம்முடைய நல்ல ஜீவிதத்தின் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். மகிமைப்படுத்தும்படிக்காக உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் என்று சொல்லும் போது நல்ல நடக்கை. நான் பரிசுத்தராகையினால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள் என்று 1 பேதுரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல அப்படி எல்லா செயல்களிலும் அவன் வெளிச்சம் கொடுக்கிற அல்லது உண்மையுள்ள நல்ல நடக்கை இருக்குமே என்றால், என்னை பார்த்து உங்களை பார்த்து உலகம் பாராட்டுவது மாத்திரமல்ல,
இப்படிப்பட்ட அளவுக்கு இந்த மனிதனை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரே என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திலே வந்திருக்கிறார். வருத்தப்பட்டு பார் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், இதோ நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அழைக்கிறார். சகோதரனே, சகோதரியே, குருத்தோலே பண்டிகை நாட்களிலே இன்றைக்கு இப்படியா இந்த பரிசுத்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு வேண்டும், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று அழைக்கிறார். அவருடைய அழைப்புக்கு நீ செவி கொடுக்க மாட்டாயா? சகோதரியே, அவருடைய அழைப்புக்கு நீ செவி கொடுப்பாயா? காலம் நிறைவேறிவிட்டது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்புங்கள் என்று இன்றைக்கு எல்லா இடத்திலும் சுவிசேஷம் இலவசமாய் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இலவசமாய் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்பு. இது கடைசி காலம், இது அனுக்கிரக காலம். மனம் திரும்பு. அவருடைய ஒரு பாடல் இப்படியாக சொல்கிறது: மீட்பரே உம்மை பின் செல்ல சிலுவையை எடுத்தேன், ஏழை நான் பெரியோன் அல்ல, நீரே எல்லாம் நான் வந்தேன், உம்மை பின் செல்வேன் என் சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர், எல்லாரும் ஓடினாலும் உமதன்பால் நான் நிற்பேன் என்று இன்றைக்கு தீர்மானம் எடுத்து இயேசுவினுடைய கரத்திலே நீங்கள் ஒப்பு கொடுத்தால் உங்களை அதிசயங்களை காணும்படிக்காக ஆண்டவர் செய்வார். மனுஷ தயவு உண்டாகும், கர்த்தருடைய கிருபை பெருகும். ஆக ஸ்தோத்திரம், உயர்ந்த அடைக்கலத்திலே உன்னை ஏறி இருக்கும்படியாய் செய்து உன் தகப்பனாக நம்முடைய பிதாக்களாக இருக்கிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோவுக்கு கொடுத்த அனைத்து நன்மைகளையும் கொடுத்து மேன்மையாக வைக்கப் போகிறார் என்று கூறி, கட்டப்பட்ட கழுதை, இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட கழுதை, பயன்படாத கழுதை, அப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிற என்னை, நம்மை இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி வெற்றி சிறக்க செய்கிறார் என்று கூறி இந்த நல்ல செய்தியை நான் முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. மீட்பரே உம்மை பின் செல்ல சிலுவையை எடுத்தேன், ஏழை நான் பெரியோன் அல்ல, நீரே எல்லாம் நான் வந்தேன், உம்மை பின் செல்வேன் என் சுவாமி, எனக்காக நீர் மரித்தீர், எல்லாரும் ஓடினாலும் உமதன்பால் நான்
அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உமக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். இந்த நாளிலும் இந்த இணையதள ஆராதனை மூலமாய் இந்த சத்தத்தை ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற, கண்ணால் கண்டு கொண்டிருக்கிற அனைத்து ஆத்துமாக்களையும் நீர் ஆசீர்வதியும். உலகம் முழுவதிலும் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் என் ஆண்டவர் வாஞ்சியாக இருக்கிறபடினால் உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகத்தின் முடிவரி என்னும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கட்டளையை இந்த நாளிலும் இந்த பரிசுத்த ஆராதனை மூலமாக நிறைவேற்றி இருக்கிறோம். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ரட்சியும். உடைய தளம்புள்ள கரத்தால் தொட்டு குணமாக்கும். தகப்பனே, இங்கே நாங்கள் இந்த கழுதையை குறித்து நாங்கள் தியானித்தோம். கட்டப்பட்ட கழுதை, யாருக்குமே பிரயோஜனமில்லாத கழுதை. ஆமேன், ஸ்தோத்திரம். இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட கழுதை. அந்த கழுதையை கட்டவிழ்க்கப்பட்டு இரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டு அதன் மேல் என் ஆண்டவர் ஏறி இருந்த போது கழுதையிலே குட்டியை கண்டார்கள். குட்டியிலே இயேசுவை கண்டார்கள். அதனை கண்ட ஜனங்கள் ஸ்தோத்திரம், மரக்கிளைகளை வெட்டி போடவும், வஸ்திரங்களை விரிக்கவும், குருத்தோரை பிடித்துக் கொண்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சத்தமான ஆர்ப்பரிப்பு உண்டானது என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு துதிகளை இழைக்கிறோம். இப்படிப்பட்ட கழுதையை போன்று இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட, பயனற்ற, கட்டப்பட்ட நிலைமையிலே நாங்கள் இருந்தாலும் நாங்கள் இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்கிற இந்த நல்ல செய்திக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிள்ளையாய் மாறி உலோக பரலோக எல்லா நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள ஆவியானவர் உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை நடத்தும். இவைகள் எல்லாவற்றையும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். சோதரன்.